ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமாவும் அதே சமயம் மர்மமாவும் இருக்க போகுது. நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். நள்ளிரவு 12 மணி, சுத்தியும் காடு, யாருமே இல்லாத ஒரு மலை உச்சி. அங்க திடீர்னு ஓம் ஓம்னு ஒரு சத்தம் கேட்டா எப்படி இருக்கும்? உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா இப்போதே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு தொடருங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஏதோ சினிமா கதை கிடையாதுங்க. நம்ம மேட்டுப்பாளையம் பக்கத்துல இருக்கிற ஒரு மலையில நிஜமாவே நடக்கிற அதிசயம். அந்த மர்மமான சத்தம் எங்கிருந்து வருது? ஒரு பெரிய சினிமா தயாரிப்பாளரோட வாழ்க்கையையே மாத்தின அந்த முருகன் யாரு? இத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி, முதல்ல இந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பவானி நதிக்கரையில இருக்கிற சென்னாமலை தான் அந்த இடம். ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மலை வெறும் பாறையாவும் புதராவும் தான் இருந்தது. அப்போ ஒரு பக்தர் மன நிம்மதி தேடி இந்த மலை உச்சிக்கு வரார். அங்க ஒரு சின்ன குடிசை போட்டு தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போதான் அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்தது. மத்தவங்க யாரும் இல்லாத அந்த நள்ளிரவு நேரத்துல மலையில இருந்து அந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் கேட்கிறத அவர் உணர்றார். யோசிச்சு பாருங்க, அங்க யாருமே இல்ல, ஆனா சத்தம் மட்டும் கேக்குது. முருகனே அங்க அருவமா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த பக்தர் அங்கேயே தங்கிடுறார். அப்புறம் என்ன பண்ணார் தெரியுமா? தனி ஒரு மனுஷனா அந்த பாறையில ஒரு கிணத்தையே தோன்றார். கையாலேயே ஒரு முருகன் சிலையையும் செதுக்கிறார். அந்த பாறையில ஊர்ன தண்ணிய வச்சே அபிஷேகம் பண்ணி ரைபட ஆரம்பிச்சார். இப்படிதான் இந்த சென்னாமலை பாலமுருகன் கோயில் உருவாக ஆரம்பிச்சது. இன்னைக்கு இது ஒரு பெரிய ஆன்மீக தலமா மாறி நிக்குது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தமிழ் படத்தோட ஷூட்டிங் இங்க நடக்குது. ஆனா ஆரம்பத்துல இருந்தே ஏகப்பட்ட பிரச்சனை. கேமரா உடைஞ்சு போகுது, திடீர்னு எல்லாருக்கும் உடம்பு முடியாம போகுது. இப்படி ஷூட்டிங்கே நின்னு போற நிலைமை. அப்போ அந்த தயாரிப்பாளர் ரொம்ப அப்செட் ஆகி இந்த முருகன் கிட்ட வந்து சரணடைகிறார். முருகா, என் படம் மட்டும் தடையல்லாம ரிலீஸ் ஆனா உனக்கு இங்க வசதிகள் செஞ்சு தரேன்னு வேண்டிக்கிட்டாராம். என்ன ஆச்சரியம்! அடுத்த சில நாள்ல ஷூட்டிங் சூப்பரா முடிஞ்சு அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுக்கு நன்றியா அவர் செஞ்ச கல்வெட்டை நீங்க இன்னைக்கும் அங்க பார்க்கலாம். பழனிமலை முருகனை போலவே இங்கேயும் பாலமுருகன் மேற்கு நோக்கிதான் அருள் பாலிக்கிறார். பவானி ஆறு ஓடுற அந்த இயற்கை அழக ரசிச்சுக்கிட்டே மலை ஏறுறது ஒரு தனி சுகந்தான் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாண தடை இருக்கிறவங்க, மனசுல குழப்பம் இருக்கிறவங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டா கண்டிப்பா ஒரு நல்ல வழி பிறக்கும்னு இங்க வர்ற பக்தர்கள் சொல்றாங்க. நிஜமாவே நம்ம ஊர்ல இப்படி ஒரு அதிசயம் இருக்கிறது ஆச்சரியம்தான்ல. நீங்க இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா இல்ல போகணும்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது உங்க காஸ்மிக் ராசி தமிழ். அடுத்த வீடியோல சந்திப்போம். ஓம் முருகா.